சந்தோஷம். உணவே மருந்து என்கிறார் வேதாந்திரி மகரிஷி அவர்கள். நீ ஜீரணிக்கும் அளவிற்குள்ள உணவு உட்கொண்டால் உணவே நீ ஜீரணிக்கிறாய், அதிகமாக உட்கொண்டால் உணவை உன்னே ஜீரணிக்கும் என்றார். எனவே சுத்தமானதும் எளிமையானதும் சத்து நிறைந்ததுமான உணவு வகை அன்றாட நமது உடலுக்கு தேவை. காரம், புளிப்பு, உப்பு, சர்க்கரை இவற்றை மிதமாக கொள்ள வேண்டும். உணவில் அளவும் தரமும் முறையும் தவறினால் நோய்கள் உண்டாகும். அவ்வப்போது தக்கபடி மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும் என்று லேசாக நினைப்பது சரியன்று. மருந்து என்றால் என்ன? மனிதன் ஆற்றும் தவறான செயல்களால் நோய் உண்டாகிறது. அந்நோய்களை சமன் செய்ய ஏற்ற ஆற்றல் உடலிலேயே இயற்கையாக அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் உடலில் நோய் தீர்க்கும் ஆற்றல் வலுவற்றதாக இருந்தால் அந்த ஆற்றலை ஊக்கிவிட ஏற்ற பொருட்கள் மருந்துகள் ஆகும். உயிராற்றலுக்கும் உந்து சக்தி என்பதே வழக்கு. அவ்வாறான உயிராற்றலுக்கான துணையாய் உந்தும் ஆற்றலை தான் மருந்து என்று கூறுகிறோம். மருவி வந்த மகளை மருமகள் என்பது போல், மருவி வந்த மகனை மருமகன் என்பது போல், மருவி வரும் உந்து ஆற்றலை மருந்து என்று வழங்குகிறோம். மருந்தின் உபயோகம் வேறு வழியின்றி ஒரு குறுகிய காலத்தில் சிறு அளவில் மட்டும்தான் பொருத்தமானது. ஏனெனில் சில மருந்து வகை ஒரு நோயை குணப்படுத்தி வேறொரு நோயை உண்டு பண்ணக்கூடியது. இதை தவிர்க்க இயற்கையாக அறிவின் வழி முன் உண்ட உணவு முற்றிலும் செரிமான பின்னரே அடுத்த உணவு உட்கொள்ள வேண்டும் என்கிறார் வேதாந்திரி மகரிஷி. இதை முறையாக பயன்படுத்தினால் உடல்கள் நோய் இல்லாமல் உணவை சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் உணவே மருந்தாக அமையும் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.